ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நாம் இன்றைக்கி உடம்புக்கு ஹெல்த்தியான ராகி அடை தான் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு வானலை போட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெயை போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சியை போட்டு நல்லா வதக்கிட்டு 2 கைப்பிடி முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் 2 கப்பு ராகி மாவு நான் 3 பேருக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு, இதில் பச்சை மிளகா 2 கட் பண்ணி போட்டுக்குவோம். ஆனால் காரம் உங்களுக்கு வேணும்னா ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூளை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியாக தெளித்து அதுக்கப்புறம் நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியை தண்ணியில் நனைச்சிட்டு ஒரு தட்டு மேலே போட்டு நல்லா கையை தண்ணியில் நனைச்சிட்டு மெலிசாக தட்டினீங்கன்னா நல்லா மெலிசாக வரும். அப்புறமா தோசைக்கல்லில் போட்டு அப்புறம் சுற்றி எண்ணெயை ஊற்றி மேலே மூடியை போட்டு மூடிடுங்க. அடையை திருப்பி போட்டும் கொஞ்சம் எண்ணெயை போட்டு எடுத்திங்கன்னா சுவையான ராகி அடை ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.